ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் வந்து ப்ரொமோஷன் பண்ண சொல்லி எனக்கு வந்து 2-3 யூடியூப் சேனல் வந்து ரொம்ப பிடிக்கும். நிறைய சேனல் ஃபாலோ பண்ணுவேன். இந்த 2-3 சேனல் மட்டுமே ரெகுலராக ஃபாலோ பண்ணுவேன். ஃபஸ்ட்டு யூடியூப் வந்து டெய்லி மார்னிங் ஓப்பன் பண்ணதுமே நான் அவங்க வீடியோஸ் போய் அவங்க வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணுவேன். எனக்கு அந்தளவுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்கக்கிட்ட வந்து இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து இந்த மாதிரி சேனல் ப்ரொமோஷன் பண்ணி சொல்லி கேட்டேன். அமௌண்ட்டு கேட்டாங்க. என்னால் அமௌண்ட்டெல்லாம் இது பண்ண முடியாதுன்னு சொன்னேன். அப்புறம் நான் 2-3 ரூல்ஸ் சொல்கிறேன், அதனால் வந்து உனக்கு டிஸ்கவுண்ட் வேணால் நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி என்னன்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு என்னோடய இன்ஸ்டாகிராமு, அப்புறம் வந்து யூடியூப்பு, அப்புறம் இன்னும் ட்விட்டர் இதெல்லாம் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு நான் வாட்ச் பண்ணுறேன். எனக்கு அதெல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் எடுப்புங்க. அப்புறம் வந்து உங்கள் வீடியோஸ் வந்து நான் என்னோடய வீடியோவில் வந்து 5 செகண்ட் போட்டேன்னா இவ்வளோ அமௌண்ட்டு, 10 செகண்ட் போட்டேன்னா இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொன்னாங்க. அப்புறம் இன்னொருத்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் வீடியோஸ் வந்து போடுறேன், உங்கள் வீடியோவும் போட்டு என்னோடய வீடியோ கூட சேர்ந்து எனக்கு அமௌண்ட் வரலைன்னா நான் என்ன பண்ணுறது, அதனால் வந்து எனக்கு ஒரு வீடியோக்கு இவ்வளோ அமௌண்ட் வருது, அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் தந்துடுங்க, நான் ப்ரொமோஷன் பண்ணி தரேன் அப்படின்ட்டாங்க. இவங்களையெல்லாம் வந்து நம்ம பிடிச்சிருந்து அவங்கள வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்க சேனல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி, அப்புறம் வந்து அவங்க போட்டாங்கன்னா டக்குன்னு வந்து அந்த வீடியோஸ் எல்லாம் நம்ம வாட்ச் பண்ணி நிறைய அவங்கள நம்மளுக்கு அவ்வளோ பிடிக்கும். ஆனால் அவங்க வந்து அவங்களோட சப்ஸ்கிரைபருங்க சும்மா அவங்களுக்கு சேனல் வியூஸ் ஆகணுங்கிறதுக்காக வீடியோஸ்க்காக மட்டும்தான் நம்மளை வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கொஞ்சுறாங்க, வைக்கிறாங்க, சொல்கிறாங்க. மற்றபடி வந்து இது சுத்தமாக வந்து அவங்கள ரியாலிட்டியே கிடையாது. கேமரா கான்சியஸாக மட்டும்தான் அவங்க இது பண்ணிகிட்ருக்காங்க. சத்தியமாக இதெல்லாம் நம்பாதீங்க. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே வந்து இதை எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சத்தியமாக தெரில. எனக்கு ரொம்ப மனசு வேதனை ஆயிடுச்சு. அதனால 2-3 நாளாக நான் வீடியோஸும் எதுவும் எடுக்கலை. சும்மா கோயில் போன விளாக்ஸ் மட்டும் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். கடவுளே பார்த்துக்கிட்டோன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். உங்களோட சப்போர்ட் வந்து கண்டிப்பாக கடவுள் ரூபத்தில் வந்து எனக்கு கிடைக்குன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. எங்களோட நிலைமை மாறும் கண்டிப்பாக. நாங்களும் வந்து அவங்களோட நிலைமைக்கு வந்தாலும் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம். எல்லாத்துக்கும் வந்து தெரிஞ்சு அறியாமல் நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் வந்து வீடியோஸில் நான் ஹெல்ப் பண்ணுறது இதெல்லாம் எதுவுமே நான் காட்டலை. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்து நான் இது பண்ணுறேன். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தயவு செஞ்சு சொல்கிறேன், உங்களோட சப்போர்ட் வந்து தராதீங்க. என்னை பொறுத்தளவுக்கு அதுக்கு மேலே உங்களோட விருப்பம். வேணும்னா நீங்கள் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு வேணால் கேட்டு பாருங்கள். சத்தியமாக யாருமே பண்ண மாட்டாங்க. அப்புறம் அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க 2-3 சேனலு. இதுதான் அவங்கள நான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து அவங்களுக்கும் பேபிஸ் இருக்குது. அவங்களோட ஃப்யூச்சர் நினச்சி தான் அதில் எந்த சேனல்னு சொல்லிட்டு நான் வெளிப்படுத்தலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். பாருங்கள், ருத்ரன் குட்டி குளிச்சுட்டு விளையாண்டுட்ருக்காங்க, பால் குடிச்சிட்டு. வீடெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டாச்சு. இன்றைக்கி மண்டே. சரி, நான் விளக்கு போட்டு சாமி கும்பிட்றேன். ஓகே, அடுத்து நல்ல ஒரு மினி கிளப் அப்புறம் வெயிட் லாஸ் டிப்ஸில் வந்து பார்க்கலாம். லவ் யூ ஆல், பாய். என்னோட சின்ன கிச்சன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஓகே, லவ் யூ.